அன்புடையீர், பாரத தேசத்தின் போர்முனை வெற்றிகள் நம்முடைய நெஞ்சை கிளர்ந்தெழச் செய்கின்றது. கடந்த 5 யுத்தங்களில் சீன யுத்தம் தவிர மீதி 4லும் வெற்றி வகை சூடியது இந்திய இராணுவம் தான். இன்றைய நமது இராணுவ பலம் பலரையும் வாய் விளந்து ஆச்சரியப்பட வைக்கிறது. ஐநாவிலே பதிவான நாடுகளின் எண்ணிக்கை 193. இதில் 7 நாடுகளில் தான் அதிவேகமாக பறக்கிற இராணுவ விமானங்களை உற்பத்தி செய்கின்ற பொறியியல், தொழில்நுட்ப, அறிவியல் கண்டுபிடிப்புகள் உள்ளது. அதில் இந்தியாவும் ஒன்று. உலகில் 6 நாடுகளில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பராமரித்து வருகின்றார்கள். அதிலே இந்தியாவும் ஒன்று. 5 நாடுகளில் கண்டம் விட்டு கண்டந்தாவுகின்ற ஏவுகணைகள், இன்டர்நேஷனல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உள்ளது. இதிலே இந்தியாவும் ஒன்று. 4 நாடுகள் தான் நிலவினை அடைந்து விண்கலனை மென்மையாக இறக்கி அதிலே ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவும் அதில் ஒரு நாடு. 3 நாடுகள் தான் வான்மண்டலத்தில் ஆராய்ச்சி தளம் அமைத்து அனைத்து கோள்களையும் ஆராய்ந்து வருகிறது. இதில் நம் நாடும் முழுமையாக பங்கெடுத்து வருகிறது. உலகில் 2 நாடுகளில் தான் மிக வேகமாக செல்லுகின்ற மிக வேக ஏவுகணை தொழில்நுட்பம் கொண்டு ஏவுகணைகளை உருவாக்கி அதனை போர் படையிலே இணைத்திருக்கின்ற நாடுகள். ஒன்று ரஷ்யா, 2வது இந்தியா. இந்திய ஏவுகணையுடைய பெயர் பிரமோஸ் ஏவுகணை. இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்பதை விளக்கவே இந்த சிறு கட்டுரை 3 பாகங்கள். என்றாலும் நீங்கள் பொறுமையோடு ஒரு முறை இதனை காண வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஒளிபடைத்த கண்களும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உள்ள நம்முடைய இராணுவத்தினுடைய வலிமை கண்டு இந்திய தேசத்தின் மீது புதியதொரு பற்றுதல் ஊற்றெடுக்கும். உள்ளம் உவகை கொள்ளும். நம்மை அறியாமலேயே நம்முடைய தோள்கள் 2 உயர்ந்து இந்திய தேசத்தை நினைக்கிற பொழுது மனதுக்குள் ஒரு பெருமையை குடிகொள்ளும். அன்பார்ந்த பெரியோர்களை, தாய்மார்களை, 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர திருநாளை 79 ஆண்டுகளாக எழுச்சி குறையாமல் ஏற்றுமிகு வளர்ச்சியை இறுக பற்றி கொண்டு சிறப்பாகவே கொண்டாடி வருகின்றோம். ஆனால் கடந்து வந்த பாதையிலே நமது முன்னேற்றம் கண்டு பொறுக்காத அண்டை நாடுகள் வலிய வந்து போரினை தொடுத்ததுண்டு. வம்பிற்கு இழுத்து ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை திணித்ததுண்டு. நமது விடுதலை பயணத்திலே 5 யுத்தங்களை கடந்து வந்துள்ளோம். இந்திய நாடு ஏழைகள் நாடு. வறுமையின் காரணமாக பொய்யும் புனை சுருட்டும் களவும் திருட்டும் கணக்கின்றி நடக்கிற நாடு என்று 1947 இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே முன்னாள் பிரதம அமைச்சர் வின்ஸ்டன் சர்ச்சில் நம்மை அவமானப்படுத்தியது உண்டு. ஆனால் இன்று உலகிலே எந்த நாடாகிலும் நம்மை நோக்கி சுட்டு விரல் நீட்ட முடியாது. உலகு தழுவிய நாடுகளில் வாழுகிற இந்தியர்களை தொட்டு பார்ப்பதற்கு கூட ஒருவன் கனவிலும் நினைக்க முடியாது என்பதுதான் இன்றைய நிலைமை. உலக அளவில் இன்றைக்கு இந்திய இராணுவம் 2வது மிகப்பெரிய இராணுவமாக உயர்ந்து நிற்கிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஒரு சிறு கட்டுரையை உங்களுடைய கவனத்திற்கு முன்வைக்கின்றோம். அன்பார்ந்த பெரியோர்களை, 500 ஆண்டுகள் முகாலயராட்சி, 200 ஆண்டுகள் வெள்ளையர்களுடைய கொள்ளையராட்சி, சுரண்டல் நிறைந்த ஆட்சி, மொத்த வளங்களும் சுரண்டப்பட்டு வறுமை, வேலையின்மை, புராதன கால விவசாயம், கருமான் பட்டறையில் அளவிலான தொழில்களோடு பல்வேறு நோய்களால் நோஞ்சான்களாகி போன இந்தியாதான் நமக்கு கிடைத்த சுதந்திர பூமி. 34 கோடி ஜனங்களில் 2 பங்கு ஜனத்தொகையினருக்கு தினம் 2 வேளை உணவு கிடைப்பதே அரிதிலும் அரிதாக இருந்தது. கற்றவர்கள் இல்லை. கை நாட்டு மறந்து தன் பெயரை மட்டுமே எழுத தெரிந்தவர்கள் வெறும் 12% மட்டும்தான். மொத்தத்தில் 0விலிருந்து தான் இந்திய மண்ணில் ஒவ்வொரு துறையும் செயல்பட துவங்கியது. 1947 இந்தியாவுடைய மொத்த இராணுவம் எண்ணிக்கை வெறும் 4 லட்சம் மட்டும்தான். 2வது உலக யுத்தத்தில் இங்கிலாந்து நாட்டின் பயன்படுத்தி விட்டு போன இராணுவ தளவாடங்களைத்தான் நமக்கு விட்டு சென்றார்கள். லீ என்ஃபீல்டு, போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள், பிரண்ட் லைட் மெஷின் கன் போன்றவைகளை எஞ்சி இருந்தது. அதிலும் ஆங்கிலேயனுடைய நயவஞ்சகம், பாகிஸ்தான், கிழக்கு வங்காளம் பிரிவினைகள், ஜாதி மதம் என்ற அடிப்படையில் 64% இந்தியாவிற்கும் 36% பாகிஸ்தானுக்கும் என படைகளையும் தளவாடங்களையும் பிரித்து கூறு போட்டுவிட்டு இங்கிலாந்து நாட்டினர் வெளியேறினார்கள்.
லீ என்ஃபீல்ட் என்கின்ற சிறிய ரக துப்பாக்கிகள், இயந்திர துப்பாக்கிகள், பீரங்கிகள் இவையெல்லாம் பெயரளவில் தான் இருந்தது. எவற்றையுமே பயன்படுத்தக்கூடிய நிலை இல்லை. கவச வாகனங்கள், போர் விமானங்கள் போன்ற பெரிய ஆயுதங்கள் பழுதடைந்த நிலையிலே ஒர்க் ஷாப்புகளில் குப்பைகளாக பயனிட்டு கிடந்தன. 1947 அக்டோபர் பாகிஸ்தானோட முதல் யுத்தம் துவங்கிவிட்டது. ஜம்மு காஷ்மீர் தனக்கே உடைமை என பாகிஸ்தான் உரிமை கொண்டாடியதன் விளைவாக அது ஒரு முழு அளவிலான யுத்தமாக மாறியது. ஜெனரல் சோம்நாத் சர்மா நம்முடைய இந்திய இராணுவத்தினுடைய தளபதியாக நின்று அந்த யுத்தத்தை தலைமையேற்று நடத்தினார். 1947 அவருக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த யுத்தத்தின் விளைவுகளை பற்றி அடுத்த பகுதியில் விரிவாக காண்கிறோம். தொடருங்கள். அன்புடையீர், இராணுவ தளபதி சோம்நாத் சர்மா அவர்களுக்கு பிறகு ஜெனரல் KM கரியப்பா இராணுவ தலைவரானார். பாகிஸ்தானோடு நம்முடைய முதல் போர் தொடங்கிவிட்டது. அது தொடர்ந்து நடந்து வந்தது. காஷ்மீரை கபலீகரம் செய்ய ஆப்கானை சேர்ந்த கூலி படையும் பஸ்தூன் பழங்குடியினரையும் இணைத்து கொண்டு பாகிஸ்தான் உக்கிரமாக போர் தொடுத்தது. தியாகமிக்க இந்திய படையினர் 15 மாதங்கள் போராடி 3/2 பங்கு காஷ்மீரை மீட்டெடுத்தார்கள். ஐநாவின் வழிகாட்டுதலால் யுத்தம் நிறுத்தப்பட்டது. பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட 3/1 பங்கு காஷ்மீரை இன்று வரையிலும் நாம் மீட்கவே இல்லை. ராயல் இந்தியன் நேவி பெயர் மாற்றப்பட்டு இந்தியன் நேவி என்று அழைக்கப்பட்டது. கடற்படையிலே வெறும் 11,000 பேர் தான். பழமையான காலாவதியை போன 32 போர் கப்பல்கள் மட்டுமே வசம் இருந்தது. அவை கடற்கரை ரோந்திற்கு மட்டும்தான் தளவாடங்கள். அன்றைய விமானப்படையில் மொத்தம் 14,000 பேர். 1000 விமானிகள் மட்டுமே இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் 10 விமான பிரிவுகள் ஸ்குவாட்ரான்ஸ் மட்டுமே இருந்தது. கம்பேர்ட் ஸ்ட்ரென்த், ஒன்றுபட்ட வலிமை என்பது மிக மிக குறைவு. விமானப்படையிலே பயிற்சியாளர்கள் கிடையாது, தொழில்நுட்பம் கிடையாது, அனைத்தும் பூஜ்ஜியம். மொத்த முப்படை இராணுவம் யுத்த களம் காணுகிற முழு திறமையுடன் ஆயுத வலிமையுடன் அன்று இருக்கவில்லை. ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து தான் வலிமையான இந்தியா ராஜ்யத்தை கட்டி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையில்தான் அன்றைய அரசு இருந்தது. 1947 முதல் 1962 வரையிலும் சீனா நம்மீது படையெடுக்கிற வரையிலும் கூட இராணுவ தயாரிப்புகளிலே நமது அரசு அதிக முக்கியத்துவம் தரவே இல்லை. அன்றைய பாரத பிரதமர் பண்டிதர் ஜவஹர் என்கின்ற பண்புசால் வெண்புறா சமாதான சகவாழ்விலே மனிதகுலம் முன்னேற உலகிற்கு வழிகாட்டியவர். பூமி முற்றிலும் போர் மறுத்திடும் புத்த தேவனின் தத்துவ விதைகளை உலகிற்கே விநியோகித்து வந்தவர். கண்ணில் மணியென காத்த கொள்கையை மண்ணில் ஊன்றிய மன்னன் அல்லவா அந்த சமாதான புறா. சீன தேசத்தில் மட்டும் ஏனோ அவருடைய சமாதான புறா வீழ்த்தப்பட்டு விட்டது. காலத்தாலும் மறக்க முடியாத கொடுமை அது. பட்டினியும் பசியும் படர்ந்த இப்பாரத பூமியில் தொழில் வளர்க்கிற சிந்தனை ஒன்றையே குறியாக கொண்டதால் பால் நிலம் புதுக்கி பச்சை வயல் உயர்ந்திட, கொட்டு மலையனத்தையும் கூட்டாக சேர்த்திட, அணைகள் பல கட்டும் பணிகளையே முதன்மையாக கொண்டதால் கெடுநிலை தடுத்து நடுநிலை கொள்கை ஒன்றையே உலக நாட்டிடை நாட்டி காட்டுகின்ற பணியிலே மூழ்கியதாலேயே ஆயுத பெருக்கத்திற்கு ஆசைப்படவில்லை. அணுகுண்டோடு ஏவுகணைகளை வேண்டுமென்று துளியும் எண்ணி பார்க்கவில்லை. துப்பாக்கி பீரங்கி குண்டுகளுடைய ஓசைகளை இந்த மண்ணில் புதைப்போம் என ஆக்கிரமிப்பு என்கின்ற அக்கிரமங்கள் இல்லாத பஞ்சசீல கொள்கை சாசனத்திலே கையொப்பமிட்டதுதான் சீனா. ஆனால் 30 நாட்களில் இந்தியாவை தாக்கியது. ஆக்சாய் சீன் பகுதிகளிலே 38,000 சதுர கிலோமீட்டர்களை அபகரித்து கொண்டது சீனாவினுடைய துரோகத்தனமான நடவடிக்கை. நல்லதொரு பாடத்தை இது நமக்கு கற்றுக் கொடுத்தது. அமைதியையும் சமாதானத்தை காக்கவும் வலிமையான இராணுவம் இருந்தால் தான் சாத்தியம் என்பதை நமக்கு உணர்த்தியது அந்த சீன படைகள் தான். 1962 யுத்தத்தின் போது நமது தரைப்படை இராணுவம் வெறும் 5,50,000 மட்டுமே இருந்தார்கள். இமயத்தின் உயர் மலை பகுதிகளிலே ஆயுதமேந்தி போர் முனையில் உயிர் தியாகத்திற்கு தயாரான நமது படை வீரர்களுக்கு குளிர் தாங்குகிற உடைகளை நம்மால் வழங்க முடியவில்லை. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையிலே போராடுகின்ற மக்களுக்கு காலுக்கான ஷூக்களை கூட முறையாக வழங்கவில்லை. விமானப்படை கப்பல் படை பிரிவுகள் சீன போரிலே நம்மால் பயன்படுத்துவதற்கு சாத்தியமே வரவில்லை. நம்முடைய பகுதிகளில் 4,500 வீரர்களுடைய இழப்பு நமது சமாதான பாதைகளையே மறுபரிசீலனைக்கு உட்படுத்தியது. நமது படை பிரிவுகளை நவீனப்படுத்த அனைத்து
அனைத்து முயற்சிகளும் துரிதப்படுத்தப்பட்டது. அரசினுடைய மறுபரிசீலனைக்கு பிறகு 2% இருந்த நம்முடைய இராணுவ பட்ஜெட் உடனே 4.5% என்று ஒதுக்கப்பட்டது. பல்வேறு வகையான ஆயுத தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ஆயுத செலவு 5.7% கடந்து நின்றது. கப்பல் படையிலே 11,000 பேர் இருந்தது, ஆனால் 18,000 உயர்த்தினோம். அனைத்து தொழில்நுட்ப பயிற்சிகளும் வழங்குவதற்கு ஏற்பாடு நடைபெற்றது. வெளிநாட்டு இறக்குமதிகளை தவிர்க்கவும் உள்நாட்டிலேயே உற்பத்திகளை முடுக்கிவிடவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. 45 போர்க்கப்பல்கள் புதிதாக இணைக்கப்பட்டது. ஃப்ரிகேட்ஸ் என்கின்ற அதிவிரைவு போர்க்கப்பல், நீர்மூழ்கிகள், விமானம் தாங்கி கப்பல்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக INS விக்ராந்த் தயாரிக்கப்பட்டு படையிலே இணைக்கப்பட்டது. விமானப்படையிலே 70,000 பேர், 15 ஸ்குவாட், ஜாக்குவார், மிராஜ் 2000, டேஜாஸ் ஆகிய போர் விமானங்கள் இணைக்கப்பட்டது. MiG-21 வகை போர் விமானங்கள் நமது பலத்தை பல மடங்கு உயர்த்தியது. 1965 இந்திய நவீன இராணுவத்தில் 8,25,000 போர் வீரர்கள். பாகிஸ்தானோட 2வது காஷ்மீர் போர் 1965 ஆகஸ்ட் 23 துவங்கி 5 வாரங்கள் நடைபெற்றது. ஐநா சபையுடைய தலையீட்டால் நிறுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் படையினர் மரணம் நல்ல பாடமாக அவர்களுக்கு இருந்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருந்த ஹஜ்ஜி பிர்பாஸ் பகுதி மீண்டும் நாம் கைப்பற்றி இந்தியாவோடு இணைத்துக் கொண்டோம். பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டிய இந்த 2வது யுத்தம் நமது இராணுவத்தை மேலும் மேலும் நவீனப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தியது. அன்புடையீர், 1971 மீண்டும் பாகிஸ்தான் யுத்தம் துவங்கியது. கிழக்கு வங்காளம் விடுதலை பெற்று பங்களாதேசம் உதயமாயிற்று. நமது இராணுவம் 10 லட்சத்தையே கடந்து நின்றது. 13 நாட்களில் பாகிஸ்தான் படுதோல்வியை சந்தித்தது. 93,000 பேர் பாகிஸ்தான் படையினர் நிபந்தனையின்றி சரணடைந்தார்கள். ஃபீல்டு மார்ஷல் மனக்ஷா அவருடைய மதிநுட்ப அறிவின் அற்புத திட்டங்களால் இந்தியா மகத்தான வெற்றியை பெற்றது. தென்னாசியாவிலேயே இந்தியா வலிமையான, ஏன் முதன்மையான நாடு என்று உலகமே ஏற்க வைத்தது இந்த போர்தான். 1971 பாகிஸ்தான் படுதோல்வி அதற்கு ஒரு மரண அடியாகவே கருதியது. இந்தியாவின் 65 போர்க்கப்பல்கள் அவர்களுடைய கராச்சியை சுற்றி முற்றுகையிட்டு நின்றன. கராச்சி இராணுவ கப்பல் தளம் நொறுக்கப்பட்டது. பாகிஸ்தான் கடற்படை முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. இந்திய விமானப்படையில் ஏர்ஃபோர்ஸில் 1,10,000 போர் வீரர்கள், 25 ஸ்குவாட். பாகிஸ்தானை காட்டிலும் இது பல மடங்கு பலம் பொருந்திய இராணுவமாக இருந்தது. ஆகாய களம் முழுவதும் இந்தியாவுடைய மேலாண்மைக்கு கட்டுண்டு இருந்தது. 1999 4வது பாகிஸ்தான் இந்திய போர், கார்கில் யுத்தம். அது யுத்த களமனைத்தும் வீடியோ எடுக்கப்பட்டது. நேரடியாக ஒலிபரப்புகள், உலகமே கண்ணிமைக்காமல் கண்ட யுத்த காட்சிகள் அவை. ஒவ்வொரு சம்பவங்களும் இந்திய மக்களை உற்சாகப்படுத்தியது, ஒன்றுபட வைத்தது. இராணுவத்திற்கே தார்மீக பலம் பல மடங்கு உயர்ந்தது. இந்திய இராணுவத்திலே 11 லட்சம் போர் வீரர்கள். துவக்கத்திலே புலனாய்வு தோல்விகள் இருந்தாலும் கூட ஊடுருவிய பாகிஸ்தானியர்கள் 30 கிலோமீட்டர் உள்ளே எல்லை தாண்டி வந்தது நமக்கு அதிர்ச்சி அளித்தது உண்மைதான். இதனை ஒரு பெரும் சவாலாக ஏற்றோம். இந்திய படையிலே 18 முதல் 25 வயதுடைய இளைஞர்களையே களத்தில் முன்னிலைப்படுத்தினோம். துப்பாக்கிகள், பீரங்கள் அனைத்தும் இந்தியாவுடைய சொந்த தயாரிப்புகளையே பயன்படுத்தினோம். 250 பாகிஸ்தான் டாங்கிகள் சாம்பலாகின. ஊடுருவல்காரர்கள், பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் என 4,000 பேருக்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் என்பது போர் வரலாற்றிலேயே ஒரு மகத்தான சாதனை. இந்திய இராணுவ தளபதி கர்னல் ஷாத்தாயஸ் பீட்டர் அவருடைய பத்திரிகை பேட்டி உலகெங்கும் புதியதொரு மரியாதையை பெற்று தந்தது. அன்றைய நமது கப்பல் படையிலே 53,000 போர் வீரர்கள் இருந்தார்கள். 130 போர் கப்பல்கள் இருந்தது. INS விக்ராந்த் களப்பணி கண்ட உலக நாடுகள் உதட்டிலே விரல் வைத்து ஆச்சரியப்பட்டன. விமானப்படையிலே 1,31,000 பேர் முன்னணி வீரர்களாகவும் மேலும் 1,30,000 பேர் ரிசர்வ் படையாகவும் இருந்தார்கள். MiG-21, MiG-27, மிராஜ் 2000, நவீனப்படுத்தப்பட்ட Mi-17 ஹெலிகாப்டர்கள், மொத்தம் 1,716 போர் விமானங்கள் விமானப்படையிலே அணிவகுத்து நின்றது. ஊடுருவிய பாகிஸ்தான் படைகளை அழிப்பதோடு யுத்தம் நிறைவேற்றது. சலனமில்லாத தெளிந்த நீரோடையில் கல்வீசி பார்த்ததைப் போல பாகிஸ்தான்
நம்முடைய சுற்றுலா பயணிகள், அப்பாவி மக்கள் பகல்காம் புல்தரை மைதானத்தில் குழந்தை குடும்பத்தோடு மகிழ்ந்திருந்த வேளையிலே பயங்கரவாத தாக்குதல் நடத்தினார்கள். 2025 ஏப்ரல் 22 தீவிரவாத படுகொலை பாகிஸ்தானுக்கு மறக்க முடியாத ஒரு பாடத்தை போதிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியது. ஆம், அடுத்த மே 7 to 10 வரையிலும் ஆபரேஷன் சிந்தூர் பயன்படுத்தப்பட்ட இராணுவ தளவாடங்கள் அனைத்தும் இந்தியாவுடைய சொந்த உற்பத்திகள். தெளிவாக திட்டமிட்டது நம்முடைய இராணுவம். பாகிஸ்தானுடைய 9 மையங்களை அழித்து ஒழித்து வென்று பாகிஸ்தானாக கெஞ்சிய பிறகு 4வது நாள் யுத்தம் நிறுத்தப்பட்டது. 3 வகையிலே போர் தந்திரங்களை பயன்படுத்தினோம். இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளும் ஒருங்கிணைந்த யுத்த தாக்குதலை நடத்தினார்கள். செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டுதல் படி முப்படைகளும் அதிரடியாக தாக்குதலை நடத்தினார்கள். ஜாயிண்ட் ஆபரேஷன் கேப்பபிலிட்டி என்கின்ற தேவைக்கேற்ற உரிய சக்திகளை இணைத்து ஒரு நிமிடம் கூட கால விரயமில்லாத தாக்குதலை சில நிமிடங்களிலே நடத்தி முடித்து வெற்றி வாகை சூடினார்கள். இந்த 3 யுக்திகளும் வெற்றிகரமாக அமுல்படுத்தியதால் இந்திய இராணுவத்தை பற்றி, அதனுடைய போர் பலத்தை பற்றி உலகமே உணர வைத்தது. பாகிஸ்தானுடைய 6 இராணுவ விமானங்களும் 130க்கு மேற்பட்ட டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்டிலும் அழிக்கப்பட்டது. தீவிரவாதிகளுடைய முகாம்கள் 100 கணக்கில் மொத்தமும் கொல்லப்பட்டார்கள். உலகிலேயே எந்த நாட்டிற்கு செல்லுகின்ற வலிமையான முப்படைகளுடைய பலத்தையும் இந்தியா பெற்றுள்ளது என்று ஐநா சபையிலேயே இந்தோனேஷிய இராணுவ தளபதி பேசினார். கராச்சி கப்பல் படைத்தளம் முற்றாக செயலிழந்து அங்கிருந்து ஒரு போர்க்கப்பலும் கூட வெளியே கிளம்ப முடியாதபடி நமது கப்பல்கள் முற்றுகிட்டு நின்றன. இந்திய தயாரிப்பிலே சேதாரம் ஏதுமில்லாது மொத்த வெற்றிக்கு பிரதான காரணமாக இருந்தது டெக்னிக்கல் பிரில்லியன்சி, போர் தந்திர அறிவிஞானம்தான். உலகில் எந்த நாட்டை காட்டிலும் இந்திய இராணுவத்திற்கு 5 யுத்தங்களினுடைய நல்ல அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். அது நன்கு பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் உண்மை. அன்புடையீர், 1947 சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இன்று வரையிலும் இன்றைய இந்திய இராணுவ பலம், அதனுடைய வளர்ச்சி குறித்து சில விவரங்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1947 நம்முடைய தரைப்படை இராணுவம் வெறும் 4 லட்சம், இன்றைக்கு 17 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 4200 கவச டாங்கிகள் மட்டுமல்லாது இந்தியா அணு ஆயுதம் கொண்ட நாடு என்பதை உலகே அறிகின்ற வகையில் நாம் ஆயுத பலம் பெற்றிருக்கிறோம். நமது நாட்டில் 180 இடங்களில் அணு ஆயுத போர்முனையாக தயார் நிலையில் வைத்து பாதுகாத்து வருகிறோம் என்பது பெருமைக்குரிய செய்திதான். விமானப்படையிலே 11,000 பேர் அன்று இருந்தார்கள். இன்றைக்கு 1,43,000 பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் விமானப்படையிலே இருக்கிறார்கள். உலகிலே விமானப்படையில் 4வது வலிமையான படை நம் இந்திய படைதான். 2300 யுத்த விமானங்களை கைவசம் வைத்திருக்கின்றோம். அதேபோல ராஃபேல், தேஜஸ் வகையிலான 520க்கு மேலான போர் விமானங்களும் 900 ஹெலிகாப்டர்களும் நம்மிடம் இருக்கின்றது. கடற்படையிலே வெறும் 14,000 அன்று இருந்தது. இன்றைக்கு 1,40,000 கடற்படை வீரர்கள் இருக்கின்றார்கள். போர்க்கப்பல்கள் காயலான்கடை கப்பலை போல 32 வைத்துக் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2025 நவீனமான ஆயுதங்களோடு 180 போர்க்கப்பல்களை நாம் கைவசம் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல நாடுகளுக்கு 22,000 கோடி மதிப்பிலான இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து வருகின்றோம். அதேபோல இந்தியாவும் 1,50,000 கோடிக்கு நவீன ஆயுதங்களை இறக்குமதியும் செய்து வருகின்றோம். தரை வழியாக, கடல் வழியாக, ஆகாய மார்க்கமாகவும் அணு ஆயுதங்களை ஏவி எதிரிகளை தாக்குகிற வல்லமை படைத்துள்ளது நம்முடைய பாரத நாடு. ஒவ்வொரு ஆண்டு 36 நாட்டு இராணுவ வீரர்களுக்கு மலைகள், விண்வெளி, கடல்வெளி யுத்த பயிற்சிகளையும் கற்றுத்தருகின்றோம். 1947 காலகட்டம் நாடே வறுமையிலே மூழ்கி அழுத காலத்திலே பசி, பட்டினி, பல்வேறு நோய்களோடு இந்திய விடுதலை கிடைத்தது என்ற காலம் இருந்தது. இன்றைக்கு வாடிய நாட்கள் தொலைந்துவிட்டது. வறுமையும் சிறுமையும் மறைந்துவிட்டது. இந்தியாவின் புகழும் மதிப்பும் உயர்ந்துவிட்டது. எங்கும் உறவிற்கு கரம் நீட்ட பல நாடுகள் அமைதியோடு அந்த அற்புத கொள்கைகளை அமுல் நடத்திட இந்தியா சமாதான புறாவை கரம் நீட்டி வரவேற்கிறார்கள். தன்னலம் கருதாத தலைவனாக ஓயாது உழைத்த ஜவஹர்லால் நேருடைய சமாதான புறா இன்று உலகெங்கும் இந்தியாவின் பெயர் சொல்லி பறந்து கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த இராணுவ நடவடிக்கையாக உலகமே
உதட்டிலே விரல் வைத்து வியந்து பார்த்தது. இந்தியாவினுடைய அரசியல் தலைமை இராணுவத்தோடு நெருக்கமாக ஒத்துழைப்பை நல்கியது. இந்தியாவினுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பார்த்து உலக நாடுகளெல்லாம் வியந்து வியந்து பாராட்டின. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கவசம் பாகிஸ்தானின் ட்ரோன்களை நடுவானில் துல்லியமாக தாக்கி அழித்தன. புரோமோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை துவம்சம் செய்தன. ரஷ்ய தயாரிப்பான S-400 ஏவுகணைகள் மூலம் சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் பறந்து கொண்டிருந்த பாகிஸ்தானுடைய உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இவ்வளவு தொலைவில் பறந்த ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்துகின்ற அளவிற்கு இந்தியா துல்லியமான இராணுவ தாக்குதலை நடத்தியது கண்டு உலக வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்று அதிசயிப்போர் உண்டு. பாகிஸ்தான் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இந்திய எல்லையை கூட நெருங்க முடியவில்லை என்பது மாபெரும் சாதனையாக உலகமே வியந்து பார்க்கின்றது. மிக முக்கியமான செய்தி, விரைவில் இந்திய இராணுவ பலத்தில் ஒரு உயரிய இடத்தை பிடிக்கப் போகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டில் இஸ்ரேல் இராணுவம் அயன் டோம் என்கின்ற வான் பாதுகாப்பு கவசத்தை நிறுவியது. எதிரிகளுடைய போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்களை அயன் டோமில் இருந்து புறப்படும் ஏவுகணைகள் நடு வானத்தில் அழித்துவிடும். இதை அடிப்படையாக வைத்து இந்தியாவுடைய வான் பாதுகாப்புக்காக சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு கவசம் உருவாக்கப்பட உள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் போது ஆகாஸ்தீர் என்ற வான் பாதுகாப்பு கவசத்தை நாம் பயன்படுத்தினோம். இந்த ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கவசம் S-400 ஏவுகணைகள், பிருத்வி, ஆகாஷ், S-125 பெசோரா ஸ்பைடர் ஆகிய ஏவுகணைகள் இணைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் பொருத்தப்பட்ட 107 வாகனங்கள் எல்லை பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்தது. இத்தோடு ரடார்கள், சென்சார்கள், உளவு செயற்கைக்கோள்களும் இணைக்கப்பட்டிருந்தது. இந்திய வான் பரப்பில் எதிரினுடைய போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் நுழையும் பொழுதே ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கவசத்திலே அது பதிவாகும். எதிரினுடைய ஆயுதம் என்ன, அதற்கு எந்த வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்பது எல்லாம் ஆகாஸ்தீரை தீர்மானித்து சில நொடிகளில் கணக்கிட்டு தகவல்களை அளிக்கும். அதன்படி எதிரினுடைய வான்வெளி தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்படும். அடுத்த கட்டமாக ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கவச திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு சுதர்ஷன் சக்கர வான் பாதுகாப்பு கவசம் சுதர்ஷன் சக்கரா திட்டம் நாட்டின் மிக முக்கியமான தேசிய பாதுகாப்பு மையங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு உதவி செய்யும். இது சென்சார்கள், ஏவுகணைகள், கண்காணிப்பு சாதனங்கள், செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் ஆகியவற்றுடைய ஒருங்கிணைந்த கலவையாகும். இதன் மூலம் எதிரினுடைய தாக்குதலை முறியடிப்புடன் துல்லியமான எதிர் தாக்குதல் மேற்கொள்ள முடியும் என்கின்ற அளவில் இந்த திட்டம் 10 ஆண்டு காலத்தில் நிறைவேறி இருக்கிறது. எனவே இந்தியா நம்முடைய 100 ஆண்டு கால சுதந்திர தினம் கொண்டாடுகிற பொழுது உலகில் முதன்மையான இராணுவ பலம் கொண்ட நாடாக அது பரிணமிக்கும் என்பதில் அச்சமில்லை. நன்றி, வணக்கம்.